அண்ணா வெளியே யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அனுப்பிட்டு இடத்த கிளியர் பண்ணுங்க. சரிங்க மேடம். எல்லாம் வெளியே போங்க. ஒருத்தரோட இங்கே நிற்கக்கூடாது. மொத்தம் வெளியே போ, வெளியே போ போ. ஆரம்பிங்க. சரிங்க. என்ன பாடி யார் முதல்ல பார்த்தது? வேலைக்காரியம் பேப்பர் போடுற பையனா மேடம். எங்கே இருக்காங்க அவங்க? வெளியே இருக்காங்க மேடம். சொல்லுங்க. அந்த அம்மா கூப்பிட்ட உடனே ஓடி வந்து பார்த்தேன் மேடம். ஐயா உள்ளே மயங்கி கிடந்தார். எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் ஐயா ஏந்துக்கலை. அதனால் கதவை உடைச்சிட்டு உள்ளே போனோம் மேடம். ஐயாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் தூக்கும் போது தான் தெரிஞ்சது ஐயா செத்து போயிட்டாருன்னு. அதனால் போலீஸ்க்கு கால் பண்ணேன் மேடம். ஏயா முந்திரி கொட்டை மாதிரி உன்னை யாரையா பாடியை தர சொன்னது? ஜன்னல் வழியாக பார்த்தோன்னே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வந்தானே. அதை விட்டுட்டு பாடியை தூக்கி எப்படின்னு சொல்ல கழிச்சு வச்சுக்கிற? என்ன பார்த்ததும் உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க அவர் என்ன மந்திரவாதியா? ஒரு உயிரை காப்பாற்றலாமேன்னு போராடி இருக்காரு. அவரை போய் சாரி மேடம். தினமும் இந்த வழியாக தான் பேப்பர் போடுறீங்களா? ஆமாம் மேடம். எத்தனை மணிக்கு போடுறீங்க? காலையில் 5 மணிக்கெல்லாம் கிராஸ் பண்ணிவிடுவோம் மேடம். இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் லேட் ஆகிடுச்சு மேடம். ரீசன்ட் டைமில் சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை மேடம். சரி அங்கே போய் நில்லுங்க. சரிங்க. நான் ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுச்சிங்களா? வந்துச்சு மேடம் அப்பயே. குட் மார்னிங் சார். எஸ் சார். சூசைட் தான் சார். லெட்டர் எழுதி வச்சுட்டு அவரே கழுத்தை அறுத்துட்டு இறந்துட்டுருக்காரு சார். இட்ஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் சார். ஓகே சார். ஷோர் சார். என்ன மேடம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கமிஷனர் தான்ண்ணா. அவருக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் யாரோ வராராம் இந்த கேஸை விசாரிக்க. கூட இருங்கன்னு சொல்கிறாரு. சூசைட் கேஸுக்கு எதுக்கு மேடம் டிடெக்டிவ்? அதான் தெரியலையே. கமிஷனர் சொல்லிட்டாரு, கேட்போம். எந்த அருளூஸ் வரப்போதோ தெரில. மேடம் என்னண்ணே அருளூசத்தை பற்றி பேசினிருந்தா முழுசே வந்திருக்கு. மேடம் காலையில் கிளம்பும் போது கையெல்லாம் ஒரே நிமிஷம் இருந்துச்சு மேடம். இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு மேடம். என்ன மேடம் விசிட்டிங் கார்டெலாம் கொடுக்குறான், அட்ரஸ் எது வேண்டிய சொல்கிறான். டிடெக்டிவா நீங்கள்? ஆமாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உங்கள் கையெல்லாம் உடச்சி. ஐயோ மேடம் அது வேறு ஞாபகப்படுத்திக்கிறீங்க. வாங்க போகலாம். இறந்தவரோட சூசைட் லெட்டர். ஓவர் பில்டப்பாக இருக்கு. தான் தெரியலையே, என்னென்னோ சர்க்கஸ்லாம் காட்டுறான். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. லேபுக்கு அனுப்புங்க. அண்ணன் சரிங்க மேடம். யாரும் கொலை பண்ணியிருக்காங்க? சான்ஸே இல்லை. நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு அவரே எழுதின லெட்டர் இருக்கு. கத்தியால கழுத்தை அறுந்து இறந்து போயிருக்காரு. கதவு உள்பக்கமா பூட்டி இருக்கு. பேப்பர்காரனே கதவு உடைச்சிட்டு தான் உள்ள வந்திருக்கிறான்.
உள்ள வேற யாரும் வந்துட்டு போனதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்க கொலைன்னு சொல்றீங்க? சொல்கிறேன். இறந்து போனவர் இடது கை பழக்கம் உள்ளவர். அவருடைய கையை பாருங்க. இடது கையில் கத்தி இருக்கா? இப்போ டேபிள் மேலே இருக்கிற நோட்டு புத்தகத்தை பாருங்க. சாதாரண நம்ம எழுதும்போது நோட்டை வலது பக்கம் திருப்பி தான் எழுதுவோம். இடது கை பழக்கம் இருக்கிறவங்க நோட்டை இடது பக்கம் திருப்பி எழுதுவாங்க. டேபிள் மேலே இருக்கிற நோட்டை பாருங்க, இடது பக்கம் திருப்பி இருக்கு. ஸோ கொலை செய்யப்பட்டவர் இடது கை பழக்கம் உள்ளவர். ஏன் சார் இடது கை பழக்கம் இருக்காருன்னு சொன்னீங்க? இடது கையில தான் கத்தி வச்சிட்டு இருக்காரு, இடது கையால தான் கழுத்து அறுத்துட்டு இருக்காரு. எல்லாம் சரியா இருக்கு சொல்லிட்டு எப்படி கொலையாகும்? சொல்றேன், இங்க வாங்க உட்காருங்க. வலது கை பழக்கம் இருக்கிறவங்க கழுத்து அறுத்துக்கும் போது இப்படி அறுத்துக்குவாங்க. அப்படி அறுக்கும்பொழுது இடது பக்கம் இருக்கிற கழுத்துல காயத்தோட அழுத்தம் அதிகமா இருக்கும். இதே இடது பக்கை பழக்கம் இருக்கிறவங்க கழுத்து அறுத்துக்கும் போது வலது பக்கம் இருக்கிற கழுத்துல இருக்கிற காயம் அதோடைய அழுத்தம் அதிகமா இருக்கும். இப்போ கொலை செய்யப்பட்டவருடைய கழுத்தை பாருங்க. இடது பக்கம் இருக்கிற காயம் அதோடைய அழுத்தம் அதிகமா இருக்குது இல்லையா? ஸோ கொலை செய்ய வந்தவன் அவருக்கு பின்னாடி இருந்து கழுத்தை அறுத்திருக்கான். எழுந்திருக்க. கொலை பண்ண வந்தவனுக்கு இவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, இவருக்கும் அவரை நல்லா தெரிஞ்சிருக்கு. வந்தவனுக்கு இவர் டீ போட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. கொலை பண்ண வந்தவன் இவர் குடிச்ச டீல ஏதோ கலந்துருக்கான், மயக்கம் இருந்தா கூட இருக்கலாம். டீயை குடிச்ச இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. விழும்போது அவர் கையில் இருந்த காஃபி கீழே ஊத்திருக்கு. அந்த காஃபியோட வாசம் இன்னும் தரையில் இருக்கு. மயங்கினதுக்கு பிறகு கத்தியால இவர் கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கான். வந்தவன் குடிச்ச டீ கப்பு டேபிள் மேல இருக்கு. இப்போ அதுதான் அவங்க கையில் இருக்கு. இவர் குடிச்ச டீ கப்பு டேபிள் மேல இல்லை, ஆனா அதோடைய தடயம் இங்க இருக்கு. கொலை பண்ண வந்தவனுக்கு இவர் இடதுகை பழக்கம் இருக்கிறவன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த கத்திய சரியா இவருடைய இடது கையில வச்சிருக்கான். சே, எல்லாம் கரெக்டா பண்ணவும் இந்த சின்ன விஷயத்துல கோட்டை விட்டான அந்த கொலைகாரன். அண்ணே, சாரி மேடம். அப்போ இந்த லெட்டர் தெரியல, இதே லேபுக்கு அனுப்புங்க, ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ண சொல்லுங்க. இப்போ யாரு தான் அந்த கொலைகாரன்? அதை கண்டுபிடித்தானே நம்ம இருக்கிறோம், கண்டுபிடிப்போம். சரி, நீங்க போய் அங்க நில்லுங்க. சார் நீங்க போயிட்டீங்க. குட் மார்னிங் சார். ஸ்டாப். ஆம்புலன்ஸ் வரலையான்னு கேட்கவில்லையே. சாரி சார், இருங்க. பேசாதம்மா. மேடம் அப்படியே கால் பேசுங்க. காலையில நினைச்சேன் மேடம், கையெல்லாம் ஒரே நமைச்சலா இருக்குதுன்ட்டு. இன்னைக்கு சாரி வேலை சார். இருக்கு மேடம். சார்ன்ட்டு அவங்களே முறைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே மேடம், சொல்லல. ஏன் சார் இடது கை பக்கம் வேணாம்? ஏன் சார் இடது கை பக்கம்? ஏன் சார் இடது கை ஐயோ. ஏன் சார் இடது கை பழக்கம் இருக்கிறவரும் சொல்றீங்க? ஏன் சார் இடது கை பழக்கம் ஏன் சார் இடது கை பழக்கம் வழக்கம் இருக்கும்? ஐயோ, நீங்க பேசுனீங்க, அங்க போயிட்டீங்க. நீங்க பக்கத்துல தானே இருக்கும். சாரிங்க, நான் திறந்த உடனே கேமராவை பார்த்துட்டேன்.